தகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகவும் குழப்பமான ஒரு தேர்தலாக இருக்கப் போகிறது. 2021க்கு முன்பாக 2016 சட்டமன்ற தேர்தலை அப்படித்தான் எல்லோரும் சொன்னார்கள். அதிலே மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை உருவாக்கி அதன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வருவதற்குண்டான அத்தனை வேலைகளையும் செய்தது அம்மையார் சசிகலா அவர்களும் எம்.என். நடராஜன் அவர்களும். அன்றைய காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்றை உருவாக்காமல் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவர் இன்றைக்கு அரசியலில் எங்கே இருந்திருப்பார் என்பது எல்லோருக்கும் தெரியாமலே போயிருந்திருக்கும். அப்படி இரண்டாவது முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததன் விளைவாக இப்படியான பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துவிட்டு போனார் அம்மையார் சசிகலா அவர்கள். அதை கூட காப்பாற்ற முடியாத நிலையில் தன் அதிகபட்ச உச்ச வரம்பின் ஆளுமையின் ராஜதந்திரத்தின் வன்மத்தின் காரணமாக அமைச்சர்கள் எல்லாம் வாயா போயா என்று காக்க வைத்து அவர்களை அவமதித்ததன் காரணமாக வெள்ளாளர் கவுண்டர் புறம் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து தினகரனை மட்டுமல்ல அம்மையார் சசிகலாவையும் கட்சியை விட்டு நீக்கினார்கள். அதற்கு அன்றைக்கு துணை நின்றது ஓ பன்னீர்செல்வம். அம்மையார் சசிகலா அவர்களால் தான் ஓ பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சரானார். அதற்கு டிடிவி தினகரன் ஒரு காரணம் என்று சொல்லலாம், மாற்று கருத்து இல்லை. அந்த நன்றியின் காரணமாக தர்மயுத்தம் நடத்தாமல் ஓ பன்னீர்செல்வம் இருந்திருந்தால், ஒரு வார காலம் பொறுத்திருந்தால் அதிமுகவும் ஓ பன்னீர்செல்வம் கையில் இருந்திருக்கும். அப்படியும் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியோடு தான் அவரும் இருந்தார். ஆனால் அந்த கட்சியை கைக்குள் வைத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு நடந்த சம்பவம் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் பல எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அந்த மன்னார்குடி வகைராவுக்கு நானும் ஒரு வகையில் பல கட்டங்களில் உழைத்திருக்கிறேன். அதில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், வன்மத்தோடு இருக்கிறவர்கள் யார், அரசியல் செய்ய தெரியாதவர்கள் யார், செய்ய தெரிந்தவர்கள் யார், எல்லா விஷயத்தையும் நான் ஓரளவு சொல்லிட்டு தான் வரேன். இதிலேயே மிகவும் அதிகமான வன்மம் கொண்டவராக இருப்பவர் டிடிவி தினகரன் என்பதை காலம் உணர்த்திவிட்டது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு விதமான பதில் சொல்றார். அம்மையார் சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள எடப்பாடி பழனிசாமியே சம்மதம் தெரிவித்த வேளையில் அந்த தகவல் அறிந்து அமித்ஷாவுக்கு அந்த தகவல் போய் உடனடியாக தினகரனை அழைத்து, உங்கள் சித்தி அதிமுக நோ இன்கம், யூ என்டிஏ கூட்டணி கம் கூட்டார். இப்பவும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, அம்மையார் சசிகலா அவர்களை அவைத்தலைவராக கொண்டு வந்தெல்லாம் திட்டமிடுறாரு. அதற்கு வழிவகை கொடுக்காமல் டிடிவி தினகரன் எல்லா வகையிலும் முட்டுக்கட்டை போடுறார். நான் இப்போ இல்லை, கடந்த 6 மாதத்துக்கு முன்பாகவே நான் சொல்லிட்டு தான் வர்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள அம்மையார் சசிகலா எந்த சூழ்நிலையிலும் வந்துவிடக்கூடாது என்று டிடிவி தினகரன் எல்லா வகையான திட்டங்களையும் மறைமுகமாக செய்து வருகிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராக வாங்கினாரு, இந்த அம்மா போகலை. 2021 பிரச்சாரத்துக்கு வர சொன்னாங்க, போகலை. அப்போ இதெல்லாம் காரணமாக வச்சுக்கிட்டு வன்மமாக வச்சுக்கிட்டு பழி வாங்குறார் தினகரன். இப்போ சொல்கிறார், கட்சி ஆரம்பிக்கிறான்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க, அதுக்கெல்லாம் 6 மாதம் ஆகும். 6 மாதம்லாம் ஆகாதே, குறைஞ்சபட்சம் 3 மாதம் ஆகும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம், திடீர்னு இந்த அம்மையார் சசிகலா அவருக்கு கட்சி ஆரம்பிக்கணுங்கிறது இல்லை. அண்ணா திராவிட கழகம்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி சார்பாக வேட்பாளர்களை ஒரு 50 பேர்த்தை நிறுத்தி விஜய் கூட கூட்டணி போகலாம். அப்படி ஒரு வேளை கூட்டணி வச்சா எதிர்கட்சி அந்த அணியாக தான் வரும், ஏடிஎம்கே எதிர்கட்சியாக கூட வர முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தோற்று போகக்கூடிய அத்தனை வேலைகளையும் அம்மையார் சசிகலா அவர்களால் செய்ய முடியும். அவங்களுக்கு அரசியல் ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இந்த டிடிவி தினகரன் தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, தோல்வி பயத்தின் காரணமாக போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன் போட்டியிடலை, என்ன காரணம்? நீங்கள் தான் தேனி மாவட்ட ஒட்டுமொத்த மக்களுடைய மக்கள் செல்வராக இருக்கீங்களே, போய் அங்கே போய் போட்டியிடுங்களேன். ஒரு ஆள் ஓட்டு போட மாட்டாங்க. என்கிட்ட தேனி மாவட்டத்திலேருந்து, ராமநாதபுரத்துலேருந்து, சிவகங்கையிலேருந்து, மதுரையிலேருந்து, அனைத்து மாவட்டங்கள்லேருந்து என்கிட்ட பேசுகிறாங்க. தினகரனுக்கு ஒத்த ஓட்டு கூட விழுவாது.
டெபாசிட் வாங்க முடியாது தென் மாவட்டத்தில் நின்னா. வட மாவட்டங்களில் வேணால் ஏதோ ஓரளவு ஓட்டு போவோம், யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் டிடிவி தினகரன் கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட பெறாத வகையில் எடப்பாடி பழனிசாமி எல்லா வேலையும் செய்வார். அதே போல் அதிமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வெற்றி பெற முடியாத வகையில் டிடிவி தினகரன் எல்லா வேலையும் செய்வார். அப்படியான ஒரு வேலையை செஞ்சுட்டா அதிமுகக்குள்ள நம்ம உள்ளிருந்து ஊடறுத்து அந்த கட்சிக்குள்ள போகலாங்கிறது தான் தினகருடைய திட்டம். அப்போ இந்த திட்டங்களை எல்லாம் புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் கூட யாரெல்லாம் தொடர்ந்து பேசுகிறாங்க, அவங்க ஃபோனு, அதுபோல் யார் பார்க்க போகிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு உளவு பிரிவே போட்டுட்டார் மிதுனை வச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமியை விட வில்லாதி வில்லனா தினகரன் இருந்தும் இந்த விஷயத்தில் தோற்று போனாராங்கிறது இருக்குது. சொந்த சித்திக்கே வன்மமாக இருந்தவர் தனக்கு வன்மமாக இருந்து துரோகம் செய்ய மாட்டார்னு என்ன நிச்சயம்? துரோகத்துக்கு பேர் போனவர் எடப்பாடி பழனிசாமின்னு தினகரன் சொன்னாலும் துரோகத்துக்கு பேர் போனவர்னு சொல்லி அந்த துரோகத்துக்கூட கூட்டணி வைக்கிற டிடிவி தினகரனும் துரோகி தான் அப்படிங்கிற லெவலுக்கு ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாயம் கழுவி ஊற்றுது. அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசைக்கு போகுமா போகாதா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு கணக்கு, நம்ம ஆளுங்கட்சியாக போக வேண்டாம். ஆளுங்கட்சியாக போக வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா தினகரன் ஒரு 4 சீட்டு வந்தால் அந்த ஆள்கிட்ட போய் தொங்கணும், பாஜக ஒரு 4 சீட்டு நின்னா அங்கே போய் தொங்கணும். ஆக நம்ம குறைஞ்சபட்சம் 20-25 சீட்டு பிடிச்சாலும் நம்ம எதிர்கட்சி ஆயிடலாம். அதிமுகவையும் தினகரனையும் சரி பாஜகவையும் சரி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க விடாமல் நம்ம பண்ணணுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட திட்டம். நிச்சயம் தவிர பாருங்க, திமுக பாஜகவுக்கு எதிராக நின்று அடிக்கிறாங்களோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமி உள்ளிருந்து ஊடறுத்து பாஜகவில் இருக்கிறவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க விடாமல் எல்லா வேலையும் பண்ணிடுவார். அதே போல் டிடிவி தினகரனும் மூத்த அமைச்சர்கள் யாரும் முன்னாள் மூத்த அமைச்சர்கள் யாரும் வெற்றி பெறக்கூடாத ஒரு நிலைமையை ஏற்படுத்துவார். அது புதுக்கோட்டை விஜயபாஸ்கர்லேருந்து வேலுமணிலேருந்து இங்கிட்டு ராஜன் செல்லப்பாவிலேருந்து ஆர்பி உதயகுமார்லேருந்து செல்லூர் ராஜு ஒருத்தரை தவிர பல முன்னாள் மூத்த அமைச்சர்கள் வெற்றி பெறாத ஒரு நிலைமையை தினகரன் உள்ளிருந்து ஊடறுத்து அந்த வேலைகளை செய்து அங்கே ஸ்டார் நட்சத்திரம் நம்ம தான், ஏன்னா அவர் ராஜ்யசபா எம்பியாகவும் போயிடுவார், அப்போ இந்த கட்சியை என்ன போயிடுவோம், அந்த கட்சியை நம்ம கைப்பற்றிடுவோங்கிற கணக்கில் போகிறார். அண்ணாமலை அப்படி தான் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. இப்போ அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் இப்போ எல்லாமே விஷயம்லாம் புரியுதா? அம்மையார் சசிகலா அதிமுகக்குள்ளே வந்துட்டா எல்லாம் சின்னமான்ட்டு ஓடி போயிடுவாங்க. அப்போ நம்ம எப்படி ஆடை இல்லாத நிலைமையில தான் நிற்கணும். ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களை அதிமுகக்குள்ளே போக விடாமல் எல்லா சதி வேலையும் செஞ்சுட்டு நம்ம முன்னாடி போயிட்டோம்னா அம்மையார் சசிகலா இனி எக்காலத்துலையும் உள்ளே வந்துடக்கூடாது. அதை விட்டுறாதீங்க. அதை விட்டுட்டா பாஜக வளராது. எல்லா வகையிலையும் எல்லா தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே போயிட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு? கம்பி கட்டுற கதையாக ஒரு கதை சொல்கிறார். நான் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கேன், என்டிஏ கூட்டணியில் இருக்கேன், அதிமுக அந்த கூட்டணியில் இருக்குது. என் மாமியா வீட்டுக்கு நான் பின்வாசல் வழியாக போய் சோறு தின்னுட்டு வந்தேங்கிற கதையாக இருக்குது. இந்த ஒரு நான் சொல்லக்கூடாது, நம்ம இனத்தையே நம்ம குத்தக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. மூணவெல்லாம் அப்படி கேவலமாக திட்டுறாங்க. அந்த அளவுக்கு நான் திட்ட விரும்பலை. ஏன்னா அவருக்காக வேண்டி நான் அம்மையார் சசிகலா அவர்களுடைய விசுவாசி தான், சின்னம்மாவோட விசுவாசி. தினகரனுக்காக வேண்டி மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவை என்று அவர் சொல்லலை, நானாக தான் தொடங்கினேன். ஆனால் அவர் என்னை கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு நான் பக்கபலமாக இருக்கேன்னு சொன்னார். சொன்னது காலவாரி விட்டுட்டார். இதே டாக்டர் வெங்கடேஷ் எங்கள் அத்தானை நம்பாதன்னு சொன்னார், உங்களை மாதிரி உழைக்கிறவங்களை அந்தல்ல விட்டுருவார்னு. அப்போ இந்த தினகரன் சொந்த சித்திக்கே அவ்வளவு துரோகம் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் பண்ண மாட்டார்னு என்ன நிச்சயம்? அப்போ எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் ஒன்று, இதை அறியாதவங்க வாயில மண். இப்போ அம்மையார் சசிகலா புதுசாக கட்சி தொடங்கணுங்கிறது இல்லை, அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம்னு பசும்பொன் பாண்டியன் ஒருத்தர் தொடங்கியிருக்காருல்ல மதுரையில், அவர் கட்சியை கூட இந்த அம்மா டேக் ஓவர் பண்ணிடலாம். அல்லது அண்ணா திராவிட கழகம்னு தம்பி தொடங்கியிருக்காருல்ல, திவாருக்கு கட்சி நடத்த தெரியாது, அவர் கல்லூரி நல்லா நடத்துவார், அமைதியானவர், சிறந்த பக்திமானு. நானே கூட அவர்கிட்ட ஒரு 100 பேர்த்த கூட்டிகிட்டு போனேன், உங்கள் கட்சியில் சேர்த்துங்கன்னு. அன்றைக்கி ஒரு 50,000 செலவு பண்ணி, ஒரு நாள் ஒரு 50,000க்கு மேலே செலவு பண்ணி கூட்டிகிட்டு போனேன். என்ன கும்பல் காமிக்கிறீங்களான்னாரு. கும்பல் காமிக்காமல் பக்கத்தில் யாரும் நெருக்காமல் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவர், அம்மையார் ஜெயலலிதாவை வச்சு கோடி கூட சம்பாரித்தவர். ஆனால் என்ன கும்பல் காமிக்கிறீங்களான்னாரு. அவருக்கு அரசியல் செய்ய தெரியல. ஆனால் அந்த அண்ணா திராவிட கழகங்கிற கட்சியை
அம்மையார் சசிகலா அவர்கள் கையில் எடுத்து அதன் மூலிமா வேட்பாளர் நிப்பாட்டி விஜய் கூட கூட்டணி வச்சு ஒரு 50 சீட்டு வாங்கி நின்னா கூட குறைஞ்சபட்சம் 20 சீட்டு வெற்றி பெறலாம். அப்போ அம்மையார் சசிகலா விஜய் கூட கூட்டணி வைக்கிற பொழுது விஜயும் ஒரு 10 சீட்டு பிடிக்கலாம். செங்கோட்டையன் ஜெயிப்பார், கொங்கு மண்டலத்தில் ஒரு 2 சீட்டு பிடிக்கும், சென்னையில் ஒரு 4-5 சீட்டு பிடிக்கலாம். அதை தாண்டி வேற எங்கேயும் சீட்டு வரதுக்கு வாய்ப்பில்லை. அம்மையார் சசிகலா விஜய் கூட்டணி வந்தால் குறைஞ்சபட்சம் விஜய் ஒரு 10 சீட்டு பிடிக்கலாம். அம்மையார் சசிகலா அவர்களுடைய தரப்பு 50 சீட்டு நிற்கிற பொழுது தோராயமாக ஒரு 30 சீட்டு வெற்றி பெறலாம். தென் மாவட்டத்தில் திருச்சி இந்த பக்கம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தென் மாவட்டத்துக்கு அங்கிட்டு எடுத்திங்கன்னா, திருச்சிக்கு அங்கிட்டு எடுத்திங்கன்னா ஒரு 30 சீட்டு பிடிக்கலாம். அப்படியான ஒரு நிலை உருவாகும். அந்த நிலை உருவாகும் என்று தெரிந்துதான் டிடிவி தினகரன் யாரும் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி இன்னும் அம்மையார் சசிகலாவுக்கு எப்படிலாம் விரோதமாக துரோகமாக எல்லா வேலையும் செய்யணுமோ வெளிப்படையாக செய்ய மாட்டார். இன்னும் முகநூல்லாம் கண்டிச்சிட்டாங்க. அப்பா சின்னம்மாவை நீ எந்த வகையிலையாவது டிடிவி தினகரன் அவர்களே மறைமுகமாகவோ நேரடியாகவோ திட்டன்னு நினச்சேன்னா நீ பிரச்சாரத்துக்கு வர முடியாது. பிரச்சாரத்துக்கு வந்தீங்கன்னா எதை கொண்டு அடிப்போம்னு தெரியாது அப்படிங்கிற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. அதனால் டிடிவி தினகரன் அவர்களே நீங்கள் எடப்பாடி கூட கூட்டணி சேர்ந்துட்டீங்க. இல்லை நான் பாஜக என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கேன், அதில் அதிமுக கூட்டணியில் இருக்குன்னா அப்போ எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் கூட்டணியில் தானே இருக்கீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்டிஏவில் யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு உங்களுக்கு தெரியும். ஊடகங்களை பார்த்து இவர் சொல்கிறாரு. இவர் வாயால் முதலமைச்சர்னு சொல்ல மாட்டாராம். அப்படி எதுக்குங்க அந்த கூட்டணிக்கு போகிறீங்க? போயும் அவமானம்தான். போயும் உங்களுக்கு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, சொல்ல முடியாத வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறாங்க. அந்த கூட்டணிக்கு போயிருக்கவே கூடாது. இவர் 2021 போல தனிச்சு நின்றுருந்தால் நல்ல ஒரு மரியாதை இருந்திருக்கும். இப்போ அங்கே போனதில் தானே டிடிவி தினகரனுடைய சுயரூபம் முழுக்க தெரிஞ்சு இனி ஒரு காலமும் அந்த கூட்டணியை மீண்டும் வெளியில் அரசியல் பண்ணாலும் எக்காலத்திலும் இனி தினகரனை முக்குளத்தூர் மக்கள் எந்த காலத்திலையும் நம்ப மாட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, எந்த காலத்திலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸை எப்படித்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பரப்புரை செய்து அந்த கட்சியை காலி பண்ணார். முக்குளத்தூர் மக்கள் மட்டுமல்ல பிற சமுதாய மக்களும் டிடிவி தினகரனை நம்ப மாட்டார்கள். அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. காங்கிரஸ் எப்படி காலி பண்ணாங்களோ அதே போல் போயிடுச்சு. தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு கூட இன்னைக்கு அமமுகவுக்கு இல்லை. உண்மையானவங்க இருக்காங்க, உண்மையான மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலாளர்கள், உழைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுடைய கதி என்னன்னு தெரியல. என்கிட்ட பல மாவட்ட செயலர்கள் என்கிட்ட பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் அரசியலில் இருங்க, நாளைக்கு ஒரு அரசிடம் போக்கிடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிவகைகளை தேடிக்கொள்ளுங்கள். தினகரனை ஒருபோதும் நம்பாதீர்கள். அவருடைய மைத்துனரே என்னட்ட சொன்னார், எங்கள் அத்தானை நம்பாதீங்க, அவன் அந்தல்ல விட்டுட்டு போயிடுவார்னு. எனக்கு மட்டும் துரோகம் பண்ணாரா? மேலூர் சாமிக்கு துரோகம் பண்ணார், வெற்றிவேலுக்கு துரோகம் பண்ணார், எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு அம்மையார் சசிகலாவுக்கும் சொந்த சித்திக்கே துரோகம் பண்ணார். ஒட்டுமொத்த முக்குளத்தூர் இனத்துக்கும் துரோகம் பண்ணார். துரோகத்தின் மொத்த உருவமாக டிடிவி தினகரன் நிற்கிறார். கோடி கோடியா பணம் இருந்தால் போதுமா? அதாவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பார்களே. அம்மையார் சசிகலா அவர்கள் இதுவரை எடப்பாடி பழனிசாமி துரோகி என்றோ நன்றி கட்டவர் என்றோ ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? அப்படிலாம் பேசிவிட்டு அதிமுகவில் போய் கூட்டணியில் இணைஞ்சா அந்த அம்மாவை எல்லாருமே திட்டுவாங்க. தினகரனை எப்படி திட்டுறாங்களோ அதே மாதிரி திட்டுவாங்க. இன்னைக்கு எதுவுமே பேசலை. எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசலை, OS மணியனை பற்றி பேசலை, விஜயபாஸ்கரை பற்றி பேசலை, சீனிவாசனை பற்றி பேசலை, நத்தம் விஸ்வநாதனை பற்றி பேசலை, யாரை பற்றி எந்த இழிவாக ஒரு வார்த்தை பேசலை. அதுதான் மேன்மக்கள்பாங்க. அந்த குடியில் பிறந்த தினகரன் அந்த குடியில் பிறந்ததற்குண்டான எந்த சாத்தியக்கூறும் இல்லாத வகையில் நீ எல்லாம் கல்லநாயான்னு காரி தூப்புற அளவுக்கு இருக்குது. அதனால் தினகரனை பற்றி இனிமேல் நம்ம பேசுகிறத விட்டுருவோம் தான் நினைக்கிறேன். அவங்க தரப்பு மிரட்டுறதுக்கெல்லாம் இப்போ ஆள் இல்லை. முன்னாடிலாம் தினகரனை பற்றி ஏதாவது ஒரு செய்தி போட்டோம்னா 100 பேத்துக்கு மேலே ஃபோன் பண்ணி எப்படா எங்கள் மக்கள் செல்வர செய்தி போடலாம்பாங்க. அப்படி உண்மையாக உழைத்தவர்கள் எல்லாம் தினகரன் கைவிட்டு விட்டார். உண்மையாக இருக்கிறவங்களே தினகரனுக்கு பிடிக்காது. அது சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி, கட்சிக்காரவங்களாலும் சரி. எடப்பாடி பழனிசாமி மாதிரியால் தான் டிடிவி தினகரனுக்கு பிடிக்கும். எப்படியோ காசு மனத்திலேயே ஏதோ ஒத்துணைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் இனி டிடிவி தினகரன் வசைபாடினால், திட்டினால், அரசியல் நெருக்கடி சம்பந்தமாக ஏதாவது செய்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு பிஜேபி RSS பாப்பார கூட்டத்தோடு சேர்ந்து ஏதாவது செய்ய நினைத்தால் தினகரனுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு தேர்தல் பரப்புரை காலகட்டங்களில் இவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது அதற்குண்டான பதிலடியை கொடுப்பார்கள் என்று பரவலாக பேசப்படுகிறது. எது எப்படி பார்த்தாலும் தென் மாவட்டத்தில் பன்னீர்செல்வத்தோட கை உயர்ந்ததா,
டிடிவி தினகரன் கை உயர்ந்ததானா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தையும் அழைச்சிக்கிட்டு போயிருந்துருக்கணும். மேடையில் போய் ஒன்றா ஓ பன்னீர்செல்வத்தோட கட்டி பிடிச்சிக்கிட்டு பிணைஞ்சார்ல, அப்போவே நான்லாம் சொல்லிட்டேன் ஓபிஎஸை வச்சு செய்ய போகிறாரு, பழி வாங்குறாருன்னு. அதே மாதிரி பழி வாங்கிட்டார்ல. டிடிவி தினகரன் நினச்சிருந்தா ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ளே கொண்டு போக முடியாமல் இல்லை, அம்மையார் சசிகலாவை அதிமுகவுக்குள்ளே கொண்டு போக முடியாமல் இல்லை, வேண்டான்னு மறைமுகமாக சொல்லியிருப்பார். நான் மட்டும் அங்கே இருக்கேன், கிங் மேக்கராக இருக்கேன், ஒரு துரோகி நான் ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி போயிட்டார் போல இருக்கு. இவர் தானே சொன்னார் துரோகி, நம்மளா சொன்னோம்? அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, டிடிவி தினகரன், இந்த பாமக, மகன் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த கட்சியெல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாது. நான் தான் சொல்லிட்டேன், பாஜகவை ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமையை எடப்பாடி பழனிசாமி செய்வார். அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களில் ஒரு 15 பேர்த்தில் ஒரு 10 பேர்த்த டிடிவி தினகரன் தோற்கடிக்க எல்லா வேலையும் செய்வார். அப்போ உள்ளிருந்து ஊடறுத்து அந்த கட்சியில் பொதுச்செயலாளர் ஆகலாம்னு அண்ணாமலை சொன்ன ஐடியாவை பின்பற்றி அவர் போயிட்டார். நீங்கள் எது எப்படியே பண்ணுங்கள், அம்மையார் சசிகலாவை வசைபாடுகிற வேலைகளை, திட்டுகிற வேலையை டிடிவி தினகரன் மறைமுகமாக திட்டுகிற வேலையானாலும் சரி, அதை கைவிட்டு விடுங்கள். அது உங்களுடைய தேர்தல் பரப்புரைக்கு 2021 புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பரப்புரை பண்ணத்தான் போகிறீங்க. அப்படி நீங்கள் பரப்புரை செய்கிற பொழுது உங்களுக்கு எப்படியான ஒரு வரவேற்பு என்ன வந்து விழுவும்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கும். அதனால் அம்மையார் சசிகலா அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு வேலையை, இன்னும் சொல்லப்போனால் விஜயா அம்மையார் சசிகலா அவர்களும் கூட்டணி வைக்கிற பொழுது கூட நீங்கள் வந்து அம்மையார் சசிகலா அவர்களை வசைபாடுகிற திட்டுகிற வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம். அப்படி செய்தீர்களானால் தென் மாவட்ட மக்கள் அவருடைய சுயரூபத்தை காண்பிப்பார்கள். இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற தகவல். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் உங்களுடைய அரசியல் பிழைப்புக்கு தகுந்த மாதிரி, அரசியல் என்பது பிழைப்பு தான். 10 ரூபா போட்டு 2 ரூபா எடுக்கணும். கோடி கோடியாக இப்போ லட்சமாக செலவு பண்ணிட்டு நிர்கதியாக நிற்காதீங்க, தினகரன் கைவிட்டு விடுவார். அதனால் உங்களுக்கு எந்த கட்சி சாதகமான கட்சியோ அந்த கட்சியை தேர்ந்தெடுத்து தேர்தலுக்கு முன்னோ பின்னோ சேர்ந்து விடுங்கள். அதுதான் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அனுபவபூர்வமான. ஏன்னா தினகரன் நம்ம பழையிருக்கோம், அவருக்காண்டி உழைச்சிருக்கோம். அவர் நம்மளை கைவிட்டது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா இந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. அதனால் எல்லோருமே ஜாக்கிரதையாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருந்து தேர்தலுக்கு முன்னோ பின்னோ ஏதாவது உங்களுக்கு பிடித்த இயக்கங்களுக்கு, கட்சிகளுக்கு நீங்கள் போய்விடுங்கள். விஜய் அம்மையார் சசிகலா அவர்கள் கூட்டணி வைத்தால் டிடிவி தினகரன், விஜயை பேசுகிறீங்களோ இல்லையோ, அம்மையார் சசிகலா அவர்களை நீங்கள் வசைப்படினால் கடுமையான எதிர்ப்பு தென் மாவட்டத்தில் கிடைக்கும். இதுதான் எனக்கு தென் மாவட்டம் முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்கள் சொல்லி இந்த செய்தியை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி முக்குளத்தூர் மக்கள் எனக்கு சொன்னாங்க. அந்த செய்தியை நான் வெளியிட்டுட்டேன். நன்றி, வணக்கம்.